அந்த என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி கார்டு. எல்லாத்துலேயும் வேலை தளத்திற்கு போனால் ஒரு ஐடென்டிட்டி, ஒருவேளை கவர்மெண்ட்டில் எதுனா ஒரு வேலை செய்து அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அது கார்டு கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் அடையாள அட்டை இருக்குது. யாருன்னா அடையாள அட்டை இல்லாமல் இருக்காங்களா? பிறந்த குழந்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உடனடியாக ஒரு அடையாள அட்டையை நாம் வாங்கி விடுகிறோம். ஆனால் அது எதற்கு உதவியாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அந்த அடையாள அட்டையானது நம்முடைய முகவரிக்கும் நம்முடைய உரிமைக்கும் ஒரு சான்றாக இருக்கின்றது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்குரிய பரலோக அடையாளம் என்ன? நான் கிறிஸ்தவன், ஆகையினால் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அடையாளம் இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நம்ம கிறிஸ்தவர்கள் என்பதற்கான ஒரு அடையாள அட்டை தேவைதானே? தேவையா தேவையில்லையா? தேவையில்லை ராஜு. நமக்கு பரலோகத்திலிருந்து நான் கிறிஸ்தவன் என்பதற்கான ஒரு அடையாளம் தேவை. இப்போ அதை தான் இன்றைக்கு படிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை உங்களுக்கு விளக்கி கொடுக்க ஆசைப்படுகிறேன். அது நற்செய்தி நூல், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் 1 துவங்கி 8 முடிய இருக்கிற திருமொழிகளிலே அதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பரலோகத்தின் அடையாளம், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நமக்கு பரலோகம் கொடுக்கிற அடையாளம் என்ன, அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இயேசுடைய ஊழியத்தில் 2 நபர்கள், மிக முக்கியமான 2 நபர்கள், சுவிசேஷம் சொல்லுது 2 நபர்கள் இயேசுடைய ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான 2 நபர்களை அவங்க இயேசுவின் வாழ்வில் பார்க்கிறார்கள். சுவிசேஷர்கள் ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தில் 2 நபர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதில் ஒன்று இன்னைக்கு படித்த இந்த வேத பகுதியில் இருக்கிறதான நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு நபராக இருக்கின்றார். இன்னொரு நபர் ஒரு பெண்மணி, அவர் ஒரு சமாரிய பெண் என்று நாம் அழைக்கின்றோம். அவங்க பேர் என்ன பண்ணலை, ரெக்கார்ட் பண்ணப்படலை. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்புமை இருக்கிறத இங்கே பார்க்க முடிகிறது. இந்த சமாரிய பெண்ணை பாருங்க, அவள் தன்னுடைய பாவமுள்ள வாழ்க்கையின் அவ்வெட்கத்தின் காரணமாக நண்பகல் வேளையில் ஜனக்கூட்டத்தை தவிர்க்க கிணற்றண்டைக்கு வருகிறார். நல்லா பாருங்க, அவ கிணற்றண்டையில் வருகிறார். இங்கே நிக்கோதேமு இயேசுவண்டையில் வருகிறார். இவரும் ஜனக்கூட்டத்தை தவிர்க்கும்படிக்கு எந்த வேளையில் வராரு? இரவு நேரத்தில் வருகிறார். அந்த பெண்மணி நண்பகல் வேளையில் வருகிறார். இங்கே நிக்கோதேமு எந்த வேளையில் வராரு? இரவு நேரத்தில் வராரு. இவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை. இவர் ஒரு மத போதகராய் இருக்கின்றார், ரபின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மத போதகராய் இருக்கிறார். செனகரிப் சங்கம், ரொம்ப முக்கியமான சங்கம் செனகரிப் சங்கம். ஏதாவது ஒரு வழக்குன்னா நீதிமன்றம் போல செயல்படும். அந்த சனகரிப் சங்கத்திற்கு அவ்வளவு அதிகாரங்களை ரோம அரசாங்கமும் கொடுத்திருந்தது. அது தேவாலயத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. அரசியல் சார்ந்த ஒரு அதிகாரங்களை பெற்றதாகவும் அதனுடைய உறுப்பினர், ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் நினைச்சிங்களேன், இல்லை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சிங்க, அந்த மாதிரி ஒரு உறுப்பினராக யார் இருக்கிறாரு? ஒரு மத போதகர். இங்கே ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்ற ஒரு மத போதகர் இருக்கின்றார். அந்த மகளுக்கு வெட்கத்தின் காரணமாக ஜனக்கூட்டம் இருக்கிற வேளையில் வர முடியாதபடி அவர் தனியாக வருகிறார் இங்கே. ஆனால் அந்த பெண்மணி எப்படி வருகிறார்? கிணற்றண்டையிலே செல்கிறார், இயேசு வண்டையில் வரவில்லை. இவர் இயேசு வண்டையில் வருகிறார், ஆனால் இரவு நேரத்தில் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் அவருடைய வெளிப்படையான கேள்விக்கு இயேசு பதிலளிக்கவே இல்லை. இவங்க 2 நபர்களும் அவர்களின் ஆத்துமாவின் முதன்மையான தேவைக்கு உரையாடலை ஆண்டவர் திருப்புகிறார். அவங்களுக்கு ஆத்துமாவுக்கு ஒரு தேவை இருக்கு என்பதை ஆண்டவர் சரியா புரிந்து கொண்டு அதற்கு நேராக அவருடைய ஃபோக்கஸை இயேசுவானவர் திருப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். சமாரிய பெண்ணிற்கு மனம் திரும்புவதில் தேவை இருந்தது. சமாரிய பெண்ணுக்கு என்ன தேவை இருந்துச்சு? the need of repentance தேவையா இருந்துச்சு. மனம் திரும்ப வேண்டிய ஒரு தேவை.
இங்கே இயேசு சனகரிப் சங்கத்தின் அதிகாரியாகிய நிக்கோதேமுக்கு ஒரு தேவையும் இருக்கிறத பார்க்கிறாரு. அந்த அம்மாவுக்கு மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது, இவருக்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவைன்னா மறுபடியும் பிறக்கணுன்ற ஒரு தேவை இருக்கிறது. நல்லா பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கூட உங்கள் பார்வையில் என்ன தேவையோ தெரியாது, ஆனால் கர்த்தரின் பார்வையில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு தேவையோடு பார்க்கிறார். எப்படி அந்த பெண்மணியை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரு மனம் திரும்பல் தேவைன்னு ஆண்டவர் பார்த்தாரோ, இவருக்கு பார்த்து இவர் எப்படி ஒரு மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அனுபவம் இருக்குதுன்னு பார்த்தாரோ, ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும், இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நமக்கும் ஒரு தேவையோடு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பல தேவைகளில் நம்ம வந்திருக்கலாம். நான் ஜெபத்தில் கூட அப்படி தான் ஜெபித்தேன் இல்லையா? ஏதோ எத்தனையோ தேவைகளோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை எப்படியா பார்க்கிறார்? உலகம் பார்க்குற விதமாக கர்த்தர் பார்க்கறதே இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிற விதம் மிக முக்கியமான ஒரு விதம். அதை தான் இன்னைக்கு ஞானஸ்நானத்தை பெற்று திருமுழுக்கு பெற்றிருக்கிற கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவரோடு அடையாளப்படுத்துகிற காரியங்கள் என்ன, அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரு நபருடைய அடையாளங்கள் என்ன, அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த ரபி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் நினைச்சிருந்தா, அவ்வளவு அதிகாரம் பெற்ற ஒரு மனிதர், இயேசு வண்டையில் வர வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருந்தது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஏசாமி கிட்ட வர வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லேலூயா. நான் ஐயரு, அதனால் நான் ஜெபம் பண்ணக்கூடாது, நான் பைபிள் படிக்கக்கூடாது, நான் கத்திரத்தில் போய் இருக்கக்கூடாதுன்னு அப்படியா? நான் தான் முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அதிகமாக நெருங்கி இருக்கணும். அதே போல் உபதேசர், அதே போல் சாமணிக்காரர், அதே போல் இருக்கிறது எல்லாரும், எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னன்னா, இயேசுவின் சமூகத்தில் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு. அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் தான் நம்ம லைஃப்பை மாற்றுகிறது. அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் அண்டையில் வந்ததினாலே ஒரு மாற்றம் பிறந்தது. இப்படி நம்முடைய லைஃப்பில் கூட இன்னைக்கு இயேசு நமக்கும் அப்படி ஒரு மாற்றம் கொடுத்து ஒரு வாழ்வை கொடுத்து இன்றைக்கு அனுப்ப விரும்புகிறது நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புதலும் ரட்சிக்கப்படுதலும் இணைந்த அடையாளமே நாம் திருமுழுக்கின் அடையாளம் என்று இது பார்க்க வேண்டும். நம்ம திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் இல்லையா, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் இல்லையா, நம்முடைய அடையாளம் என்ன? ஒரு அடையாளத்தை பற்றி பேசினேன் உங்கள்கிட்ட. பரலோகத்திற்குடைய கிறிஸ்துவனுடைய பரலோகத்தின் அடையாளம்னு சொன்னேன். என்ன அடையாளம் நமக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ சொன்னேன், என்ன சொன்னேன்? ஒன்று மனந்திருப்புதல், ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டுகிற ஒரு அனுபவம். நம்ம மனம் திரும்பி விட்டோம். ஞானஸ்நானம் பெற்றுட்டோன்னு என்ன அர்த்தம்னா, நான் மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம். ஞானஸ்நானம் பெற்றுனா என்ன அர்த்தம்னா, நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். ஏதோ ஒரு நாளில் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் அல்ல. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டியதும், நம்முடைய வாழ்வில் நாம் மனம் திரும்ப வேண்டியதும் தேவையாக நம்ம அடையாளம் தான். நம்முடைய அடையாளம் என்ன? மனம் திரும்ப வேண்டிய அடையாளம். நம்முடைய அடையாளம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டிய அடையாளம். நம்முடைய லைஃப் முழுக்க ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வருவது. இங்கே பாருங்க, எனக்கு ஒரு கேள்வி. ஏன் நிக்கோதேமு இரவு நேரத்திலே இயேசு வண்டையிலே வருகிறார்? இந்த ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இங்கே பிறக்கிறது நான் பார்க்கிறேன். 1ஆம் நூற்றாண்டு யூத மதம் என்ன செய்தது? ஜூதாயிசம் அவங்க தோராவை, அதாவது வேத வசனத்தை இரவில் தியானிப்பதை ஒரு சிறந்த பக்தியாக அவங்க பார்த்திருக்கிறத நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை யோசுவாவின் புத்தகத்தில் 1ஆவது அதிகாரத்தில் 8வது திருமொழியை நீங்கள் யாருன்னா ஒருத்தங்க எடுத்து படிக்கலாம். யோசுவா 1ஆவது அதிகாரம் 8வது. இன்னொருத்தவங்க படிங்க சங்கீதம் 42:8. இன்னொருத்தவங்க படிக்கணும், ரெண்டுமே 8 தான். யோசுவா 1:8, சங்கீதம் 42:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தோரா, கவனிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கவைகளபடி எல்லாம் நீ செய்வதற்கு கவனமாயிருக்கும்படிக்கு. எப்போ தியானிக்கணுமா?
இரவும் பகலும் தியானிக்கணும். இவர் ஒரு ரபி இல்லையா? அவங்களுக்கு ஒரு முதல் நூற்றாண்டில் இப்படி ஒரு பெரிய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இரவு நேரங்களில் கூட வேத வசனங்களை தியானிப்பது. நமக்கு அது ரொம்ப கஷ்டமானது இல்லை? இரவு நேரங்களில் கூட வேத வசனத்தை நேரம் பார்க்காம பைபிளை படிக்கிறது. நம்ம ஒரு நேரம் வச்சாலே பைபிள் படிக்க முடியல, நேரம் பார்க்காம எங்க ஐயா பைபிளை படிக்கிறதுன்னு நம்ம கேட்போம். அப்படிதானே? நம்ம அடையாளம் என்ன தெரியுமா? நேரம் பார்க்காம பைபிளை படிக்கிற அடையாளம். நேரத்தை வச்சு இந்த டைம்ல பைபிளை படிக்கணும்னா கூட என்ன பண்ண முடியல. அப்ப அடையாளம் மாறுதா இல்லையா? நம்முடைய அடையாளங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். எல்லா வேளைகளிலும் ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு முக்கியத்துவத்தை அவங்க கொடுத்தாங்க. அதனால தான் ஒரு போதகர் வந்திருக்கிறார். அந்த போதகரை பற்றி கேள்விப்படுகிறாரு இந்த ரபி. ஆனால் இங்கே 2 ரபிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இயேசு இந்த ரபியா இருக்கிறார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரபியா இருக்கிறார். ஆனால் இவர் கல்லாதவர் என்று வேத வசனத்தில் அவர்கள் அழைக்கிறார்கள். யார? ரபி ட்ரைனிங்கு ஏசாமி போகலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரபியா ட்ரைனிங் எடுக்கலை. ஆனால் ட்ரைனிங் எடுத்தவர் யாரு? நிக்கோதேமு. அந்த ரபி ட்ரைனிங்கு போனவர். ரபி ட்ரைனிங்கே சரியாக எடுத்தவர். இப்போ ட்ரைனிங் எடுத்தவர் அன்ட்ரைன்டு பர்சன் கிட்ட வராரு. எதுக்கு? ட்ரைனிங் எடுக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்ம கர்த்தர் எப்படியா இருக்கிறார் பாருங்க. அவரு இந்த உலகத்தை படைத்த படைப்பாளர். இப்போ அவர்கிட்ட எல்லா ட்ரைனிங் எடுத்தா கூட, உனக்கு என்ன ட்ரைனிங் எடுத்திருந்தா கூட, என்ன உனக்கு இருந்தாலும் எவ்வளவு வல்லமை படைத்தவரா இருந்தாலும் யார்கிட்ட வரணும்? கர்த்தாதி கர்த்தர் இப்படி ஆண்டவராக இயேசு அண்டையில் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு இவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கின்ற படித்த மெத்தப்படை கமாலியலை போல இவரும் இருக்கிறார். வேதாகமத்தில் படி கமாலியல் ரொம்ப அதிகமாக படித்தவன் பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு அதிகமாக படித்த ஒரு நபர். இப்போ இவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு, இயேசு வண்டையில் வர வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது. அப்போ இயேசு வண்டையில் வந்தால் அவருக்கு இருக்கிற எல்லா கேள்வியும் கேட்கணும்னு ஒரு ஆசை. அதனால வந்த உடனே கேள்வியா கேட்கிறார். ஆனால் ஏசாமி என்ன பண்ணல? அவர் கேள்விக்கு பதில் சொன்னதா எனக்கு தெரியல. சங்கீதம் 42:8 படிச்சிருங்களேன். ஆகிலும் கர்த்தர் ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு. ஏசாமி கூட அந்த கடைசி ராப்போசனத்தில் சங்கீதத்தை பாட்டா பாடினார் இல்லையா? ஸ்தோத்திரம் செய்தாருன்னு இருக்கு இல்லையா? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப ராக்காலத்தில் பாடலை பாடுவது, வேத வசனத்தை படிக்கிறத, ஆண்டோடைய வார்த்தையை தான் அதை இந்த இடத்துல என்ன பண்றாங்க? அதை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இரவு நேரத்தில் நிக்கோதேமு இயேசுவினிடம் பயணத்தின் காரணமா வரல. அவர் வந்து ஜேர்னி பண்ணி அந்த பக்கம் போனாரு. அப்ப இயேசுவானவர் இருந்தாரு, வந்து பார்க்கல. அப்படி எடுத்துக்க வேண்டாம். அவர் மக்களின் கூட்டத்தை தவிர்க்கிறதுக்கு தான் ஒருவேளை அவர் இரவு நேரத்தில் வந்திருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. ஒன்று, வேத அடிப்படையில் அவங்க தோராவை இரவு நேரத்தில் கற்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால இரவு நேரத்தில் வந்ததான் ஒரு குறிப்பு சொல்லப்படுது. இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, பிரயாணமாக போகல அவர் இது பர்பஸ்ஃபுல்லாக மக்கள்லாம் நிறையா கூடியிருப்பாங்க இயேசு வண்டையில். ஏன்னா எப்பொழுதுமே பிஸியாக இருக்கார் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை? நம்ம ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்ணியிருக்காரு? பிஸியாக இருக்கு. நம்ம தான் பிஸியாக இருக்கிறது இல்லை, ஆண்டவர் எப்போ பிஸியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா? இது கூட அல்லேலூயாவா? நம்ம பிஸியாக இருக்கிறது இல்லை. பாட்டு பாடுறதுக்கு நம்மளுக்கு நம்ம நேரம் கிடைக்க மாட்டேங்குது, பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பிஸியாக இருக்கிறோம். என்ன கேட்டால் இயேசுவோட பிஸியாக இருக்கிற பொழுது நம்ம அப்படி தானே? இங்கே இயேசுவானவரை பிஸியாக இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஞானசானம் பெற்று கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம அவரை விட பிஸியாக இருக்கிறோம். ஆனால் எதில் பிஸியாக இல்லை? அவர் விஷயத்தில் பிஸியாக இல்லை, நம்ம விஷயத்தில் பிஸியாக இருக்கிறோம். இப்போ இங்கே இயேசு வண்டையில் ரொம்ப ஆண்டவரோடு எப்பொழுதும் மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு எப்படின்னா ஏசாமை பார்த்தனும் ஒரு பெரிய ஆவல். அதனால் அந்த கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு வேளை அவர் இரவு நேரங்களிலே அவர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் இந்த நற்செய்தியால் இருக்கிறார்ல, இந்த இடத்துல அவர் வந்து ஒரு வேளை மறைமுகமாக அவர் வந்தார்ன்றதை குறிச்சிருக்கிறார் இல்லையா? ஆனால் பின்னால் நம்ம எப்படி பேதுருவை பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நிக்கோதேமுடைய லைஃப்லையும் இருக்கிறது நான் பார்க்குறேன். அவர் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. பிற்பகுதியில் ஒருவேளை அந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரத்தில்
50வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமு என்ன செய்றாரு? இயேசுவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு சப்போர்ட்டை பண்றார். இங்க இயேசுவை பார்க்கறதுக்கே பயந்து வருகிறார், அல்லது இரவு நேரத்தில் வர மாதிரி பதிவு செய்திருக்கிறார் நற்செய்தியாளர். ஆனால் பிற்பகுதியில் 7வது அதிகாரத்தில் கொஞ்சமாக பயணம் பண்ணி போனீங்கன்னா, அங்கே ஏசாமிக்கு நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பகிரங்கமான ஒரு சப்போர்ட் செய்திருக்கிற மாதிரி பதிவு செய்திருக்கிறாங்க. படிங்க. இங்கே ஒரு தீர்ப்பு சொல்கிற இடத்துக்கு இருக்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? நீங்கள் ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒருத்தன் பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு போகிறீங்களா? அப்போ நியாயமாப்பா? இப்போ ஓப்பனாக வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டார். இது எப்படி நடந்தது? இன்னும் ஒரு பகுதி பின்னால் இருக்குது. அங்கே அரிமத்தியா ஊராங்க யோசேப்பு போய் இயேசுவனுடைய அந்த உடலை இறக்கி வந்து நறுமண தைலத்தெல்லாம் பூசி அவர் கொண்டு போய் கல்லறையில் வச்சார்னு இருக்கு இல்லையா? அப்போ அவர் கூட இருந்த இன்னொரு நபரும் மிக முக்கியமான ஒரு நபரு இந்த நிக்கோதேமு. நல்லா கவனிங்க. இயேசுவனுடைய சீக்ரெட் கிறிஸ்டினா வந்த ஒருத்தர். இப்படி சொல்கிறேன் நம்ம ஸ்டைலில். சீக்ரெட் கிறிஸ்டினுக்கு நிறைய பேர் சீக்ரெட் கிறிஸ்டின் இருக்காங்க. நேற்று தினத்தை கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொல்கிறார், இன்னைக்கு நான் கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற ஃபெய்த்துக்குள்ள கிறிஸ்டியன்ஸுக்கு இல்லைன்னு சொல்கிறார் ஒருத்தர் நேற்று தினத்தில். இல்லை நம்ம குறை சொல்லலை, நமக்கு நிறைய ஃபெய்த் இருக்குது. அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சீக்ரெட் கிறிஸ்டினா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிற இவர் லைஃப்பில் எப்படி ஒரு மாற்றம் வருது பாருங்க. ஒரு எல்லாருக்கும் பயந்து கூட்டத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கூட வந்த ஒரு நபர் இயேசுவுக்கு பகிரங்கமாக வந்து நிற்கிறார். பிற்பகுதியில் எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டார். அரிமத்தியா ஊரானாக யோசேப்பு போல தன்னை முதன்மையாக வெளியே காட்டுகிற இடத்திற்கு யார் வராரு? நிக்கோதேமு வருகிறார். எவ்வளவு ஒரு தைரியம்! பீட்டருக்கு இப்படி ஒரு தைரியம் தான் வந்துச்சு. 3000 பேர் ரட்சிக்கிற அளவுக்கு பேசினார், அப்படித்தானே? அப்படி ஒரு தைரியம். இவருடைய ரட்சிப்பு தான், இவருடைய மனம் திரும்புதல் தான் இப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தது. நல்லா கவனிங்க. நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய மனம் திரும்புதலும் நம்முடைய ஞானஸ்தானத்திற்கு திருமுழுக்கிற்கான ஒரு அடையாளம்னு சொல்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியா, கர்த்தருக்காக செயல்படும்படியா, கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கும்படியா நம்முடைய லைஃப்பில் அப்படி ஒரு வெளியரங்கமான ஒரு தைரியம் வர வேண்டும் அல்லவா? இல்லை, நேற்று தினத்தில் அதுக்கு முந்தின தினத்தில் மெர்சன் ஃபெஸ்டிவல். ஆனால் அதிகமான மக்கள் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் காத்து கொண்டிருந்தேன். வெளியரங்கமாக நீங்கள் எப்படி இவர் வந்து வெளியரங்கமாக வந்தார், அது மாதிரி நீங்கள் வெளியரங்கமாக வருவீங்க நான் காத்து கொண்டிருந்தேன். ஒரு சிலரே என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகளும் வந்தீங்க. முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் கை தட்டிடுறேன், நீங்கள் தட்ட வேணாம், நான் தட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்தீங்க பாரு, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் நம்முடைய குருசேகரத்தின் சார்பாக பாடல்களை பாடுவது, வேத வசனத்தினுடைய போட்டிகளில் கலந்து கொள்வது, விற்பனை கூடங்களை வைத்து ரொம்ப அழகாக பங்கு பெற்றாங்க நம்முடைய திருச்சபை, நம்முடைய குருசேகரத்தை சார்ந்த அனைத்து திருச்சபையின் மக்கள். அது நம்முடைய திருச்சபையும் இருந்ததுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஆனால் ஒரு வருத்தம், அங்கே பண்டிகை நடக்கும்போது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம் செய்யறது நல்லது, அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் பண்டிகை அன்னைக்கு கூட கொஞ்சம் உபவாசத்தை தள்ளி வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பண்டிகை நல்லா நடக்கணும்னு உபவாசம், இது சூப்பர் ஆகுதாக்கா. ஆனால் பண்டிகை அன்னைக்கே வச்சுக்க பாருங்க, அது ஒன்றும் சூப்பர். ஒருவேளை அடுத்த வருஷம் பண்டிகைக்கு முன்னால் இதை வைங்க, உண்மையாக நல்லா நடக்கும் பண்டிகை. அதை நம்மளாம் போய் கலந்துக்கலாம் பாருங்க. இவருக்கு எவ்வளோ தைரியம்! விசுவாசத்தோடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதினாலே, மனம் திரும்பியதினாலே, அவரை ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வந்ததுனால, ரட்சிக்கப்பட்ட தேவஜனம் இல்லையா? அப்போ நம்ம வெளியரங்கமாக கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்டவராக இயேசுவின் இடத்துல 2 வார்த்தைகளை மிக முக்கியமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். முதல்ல சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க கடவுள்கிட்ட இருந்து வந்த போதகர். 2வது வார்த்தை சொல்றாரு, நீ செய்கின்ற இது போன்ற அற்புதமான அடையாளங்களை வேறு எவராலும் செய்ய முடியாது. பாருங்க, அற்புதங்கள் அவர் பார்வையில் எப்படியா இருந்திருக்கிறது? அவர் இயேசுவை எப்படியா பார்த்திருக்கிறார்னா, பரலோகத்திலிருந்து மேலே இருந்து கடவுளிடத்திலிருந்து வந்த ஒருவராக பார்க்கிறார்.
அவங்க பார்வையில் எப்படி இருக்குது தெரியுமா? அந்த அடையாளம் அற்புதம்லாம் கடவுளுடைய பிரசுரத்திற்கு ஒரு சான்றா இருக்கிறது. கவனிங்க, அந்த அற்புதம் அடையாளம் நம்ம லைஃப்பில் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும் இல்லையா? நம்ம பார்ப்போம் நம்ம லைஃப்பில் நடக்கிறத. அதெல்லாம் எப்படியா இருக்கிறதா? கடவுளுடைய பிரசனத்திற்கான ஒரு அடையாளம். கடவுளுடைய பிரசனம் என்னென்ன? கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கின்ற ஒரு அனுபவம். அப்போ அவர் செய்கிற அந்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டவர் அவர் எப்படியா விசுவாசிக்கிறார்? அது கடவுளே பிரசனமா அங்கு இறங்கி வருகிறார், கடவுள் அவரோடு இருக்கிறார். அப்ப கடவுள் இருக்கிற ஒருவர் கடவுளிடத்திலிருந்து வந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ளாக அவர் வருகிறார். யூத மதத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் இயேசுவண்டையில் இந்த 2 வார்த்தைகளையும் அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்கல, அவருடைய எண்ணங்களுக்கு பதிலளிக்கிறார். இல்லை, கவனிக்கணும், வார்த்தைக்கு பதிலளிக்கல, இந்த தாட்ஸுக்கு தான் அவர் பதில் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில்களாக கொடுக்காமல் அவர் என்ன செய்கிறாரு? கேட்பவரின் உண்மையான எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவருடைய எண்ணம் எதற்காக இதை கேட்கிறார் என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். அப்ப எதை தேடுகிறார்? அவர் தேடுகிற ஒன்று எந்த உண்மையை நோக்கி செல்லுகிறது. அதனால அதை நோக்கி அவரை வழிநடத்த வேண்டும், அதை நோக்கிய பாதையிலே அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆவல். அதனால தான் அவருடைய எண்ணத்திற்கு பதில் கொடுக்கிறார். அவர் வார்த்தை நீங்கள் மேலேருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு புகழாரம் அந்த ஆக்சுவலி. இப்போ நம்மளெல்லாம் ஒரு வேளை ரொம்ப உயர்த்தி பேசிட்டா நம்மளுக்கு என்னவா இருக்கா? என்ன ஆகிடும்? உங்களை கொஞ்சம் உயர்த்தி, இப்போ ராஜு இல்லை குணாவை நான் கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டா குணாவுக்கு என்ன ஆகிடும்? குஷி ஆகிடும் இல்லை? அப்படியே சந்தோஷத்தில் வந்துடும்ல நமக்கு எல்லாருக்கும். எனக்கு கூட நீங்கள் என்ன ஐயரை நல்லா பேசுகிறீங்கன்னா சந்தோஷம் வந்துடாதா? சொல்ல மாட்டீங்க, சொல்கிறேன். சந்தோஷம் வருமா வராதா? வருமா வராதாங்க? உங்களை அப்பப்போ கொஞ்சம் தூங்காமல் பார்த்துக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படி சொன்ன ஒரே சந்தோஷம். ஏசாமி பார்த்து நீங்கள் வேலை வந்து வராமே, நீங்கள் அவர்கிட்ட இருந்து வந்து வராமன்னு ஏசாமி சந்தோஷம் ஆயிருமான்னு இருக்குதா? அதனால தான் அவர் என்ன உஷாராகிறார். இந்த ரொம்ப உயர்த்தி பேசுகிறவங்ககிட்ட ரொம்ப உஷாராகிறார் நம்முடைய ஆண்டவர். அவங்ககிட்ட என்ன தெளிவாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டு, அவன் வார்த்தைக்கு பதில் கொடுக்கல, அவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறான், அப்படி நோக்கம் என்ன? ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற நம்ம கூட நம்முடைய நோக்கங்கள் என்ன? ஆண்டவரே அடிக்கிறதுனால அத்தியை பார்த்துருப்பான்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறன்றதை கடவுள் பார்ப்பார். நம்ம வார்த்தைகள் அப்படியே நம்ம அழகாக கோர்த்து ஜபிக்கிறதுனால, அடடா என் மகன் அப்படி ஜபிக்கிறானப்பா, வார்த்தை வசனமாக. சில பேரெல்லாம் நிறைய வசனங்களை சொல்லி ஜபிப்பாங்க. வசனம் சொல்லி ஜபிக்கிறது நல்லது தான். நிறைய வசனம் சொல்லி ஜபிப்பாங்க. அப்படியே இதை செய்தீரே ஆண்டவரே, அதை செய்தீரே ஆண்டவர்னாலாம் சொல்லி ஜபிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதை பார்ப்பாரு? உன் எண்ணத்தை பார்ப்பார். நீ உன் வார்த்தைகள் அழகாக வைக்கின்ற அந்த வார்த்தைகளை பார்ப்பதல்ல, மேலாக நீ என்ன நோக்கத்திற்கு ஜெபிக்கின்ற, எந்த நோக்கத்துக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வரன்றது தான் கர்த்தர் முதல்ல பார்ப்பார். இங்கே அப்படி தான் நடக்குது. அதனால தான் என்ன செய்கிறாரு, அவருடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். அவர் கேட்டது ஒன்று, நீங்கள் அவர் கட்ட வந்தீங்களாமே, அங்கேருந்து வந்துக்கிற ஆளாமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல அவர் உடனடியாக ஒரு காரியத்தை குறித்து அவரிடத்தில் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த காரியம் எதை குறித்தது? மிக முக்கியமானது, மறுபிறப்பை குறித்தது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். பிறப்பு. இந்த பிறப்பு என்பது மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு அனுபவம், அப்படிதானே? எல்லாருக்கும் ஒரு பொது அனுபவம். நம்முடைய ஆண்டவர் அனைவருக்கும் நன்கு தெரிந்த இந்த ஒரு விஷயத்தில் இருந்து தான் தனது போதனையை தொடங்கணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்கிறார். அதனால தான் என்ன பண்றாரு, மறுபடியும் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அந்த சொல்லை இங்கே முதன்மையாய் வைக்கிறத நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த மறுபடியும் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த மறுபடியும் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல வைக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அதற்கு இந்த மறுபடியும் என்ற வார்த்தைக்கு
கிரேக்கத்தில் என்ன வார்த்தை போட்டிருக்கிறாங்கனாக்கா அனோத்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கேன். என்ன வார்த்தை? ANOTHEN, அனோத்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. அப்படி இந்த வார்த்தைக்கு, அனோத்தேன் அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. முதல் அர்த்தம் எதை பற்றியது என்று சொன்னால், ஃப்ரம் அபோ என்கிற ஒரு வார்த்தை, மேலே இருந்து வருவது, மேலிருந்து என்று அர்த்தம், அல்லது கடவுளிடம் இருந்து. அப்போ அவர் வந்த உடனே 2வது வசனத்தில் சொல்றாரு, இயேசுவடத்தில் பார்த்து என்னன்னு சொல்றாரு? இப்போ நான் அனோத்தேன்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அனோத்தேன் என்ற வார்த்தை மேலிருந்து வருவது, சரியா? அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து வந்தவர். இப்போ அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. அதனால தான் ஏசாமி அந்த வார்த்தையை பிக்கப் பண்ணி அவருக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்வதாக இங்கே சொல்லப்படும். 2வது வார்த்தை மறுபடியும், அகெயின், மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தை. ஒன்று ஃப்ரம் அபோ, இன்னொரு மீனிங் என்னது? மறுபடியும். ஆனால் இவர் இந்த 2வது மீனிங் எடுத்துக்கிட்டார். மறுபடியும் தாயினுடைய வயிற்றிலே சென்று பிறப்பதை எடுத்துக்கொண்டாரு தவிர, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பிள்ளையாக நாம் மாறுவது, பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற கடவுளை ஏற்றுக்கொள்வது, இந்த உலகத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள அவர் வருவது, இப்போ கடவுளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ள வருவது, கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள வருவதற்கு அவரை கொஞ்சம் மேல இருந்து இறங்கி வாப்பா என்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிற ஒரு நிலையைத்தான் இங்க என்ன பண்றாரு இயேசுவானவர். மேலிருந்து பிறத்தல் என்பதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர் மாம்சத்திற்குரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ளுகிறத நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போ பூமிக்குரிய அர்த்தத்திலேயே அவர் ஆண்டவரிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இங்கே ஆவிக்குரிய அர்த்தத்தில், இங்கே ஆவிக்குரிய வார்த்தைகளை வைத்து அவரிடத்திலே அதை சொல்லுவதற்கு முயற்சி செய்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நிக்கோதேமு என்று சொன்னால் மக்களின் வெற்றியாளன் என்று பேர். என்ன பேர்? மக்களுடைய வெற்றியாளன். இப்போ வெற்றியெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, இப்போ எதுக்கு எடுத்தாலும் வெற்றி. மக்களின் வெற்றியாளன் யாரு? நான் நிக்கோதேமு பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நிக்கோதேமு யாரு? மக்களின் வெற்றியாளன். இப்போ நம்ம பார்த்துருக்கிற ஒரு வெற்றியாளர்கள் இல்லை, நிக்கோதேமு மக்களுடைய வெற்றியாளராக இருக்கிறார். அப்போ இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த இவரிடத்தில் பொதுவாக காணப்பட்ட ஒரு கிரேக்க பேரா அது இருக்கிறது. இப்போ இந்த மக்களின் வெற்றியாளன் இயேசுவண்டையில் வந்து ஒரு கேள்வியை கேட்டு வெற்றி அடையணும்னு நினைஞ்சிருக்கலாம். ஒருவேளை ஒரு பேர்ல வெற்றியாளர்ன்றதுனால வெற்றி அடைவதை நோக்கி அவர் என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டியது கொண்டு இருக்கிறது, நீ மறுபடியும் பிறந்தல் என்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ள வருவது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லி கொண்டோம்? ஞானஸ்தானம் என்று அழைக்கிறோம். ஆவியினால பிறக்கிற ஞானஸ்தானம், ஜலத்தினால பிறக்கிற ஒரு ஞானஸ்தானம் என்று சொல்லி 2 வகையாக நம்ம திருச்சபை ஒழுங்கிலே அதை வைத்திருக்கிறோம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படும் 2வது ஞானஸ்தானம்னு சொல்கிறோம். ஆனால் அதுதான் ஒருபடி மேலே சித்தி இயேசுடைய மரணத்தை அது குறிக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். இன்னொரு பேப்டிஸ்ட் இருக்குது. நம்மெல்லாம் மரணத்தை பார்த்து பயப்படுறோம். இந்த உலகத்தில் ரொம்ப யாரும் எனக்கு இது வேணும்னு சொல்லி ஆசைப்படாத ஒன்று என்னது? மரணம். ஆனால் அது ஒரு ஞானஸ்தானம். மரணம் என்னது? அது ஒரு ஞானஸ்தானம். அது யார் மூலியமா கிடைக்கப்படுகிறது? ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து மரணத்தை ஒரு ஒரு ஸ்தானமாக எடுத்துக்கொண்டார். அப்போ அப்படியே நாமளும் மரணத்தை ஒரு ஸ்தானமாக எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடையிலே நாம் சேருவதற்கு அது ஒரு வழியாக அமைத்து கொடுத்திருக்கிறத நாம் இங்கே கவனிக்க மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த ஞானஸ்தானம் பெற்ற நாளை மறக்கக்கூடாது. அந்த சபையின் உறுப்பினர் அது அந்த ஞானஸ்தானம் பெற்ற அந்த நிலையை மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ நாள்தோறும் கடவுளுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வழிநடத்தப்படுவதற்காக மேலிருந்து உண்டான ஒரு புதிய பிறப்பின் வாழ்வின் அனுபவத்திற்குள்ளாக நாம் சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறார், நம்ம புதியவர்களாய் மாற்றிருக்கிறார் என்கிற
அந்த அனுபவத்தை எண்ணி எண்ணி ஆண்டவரிடத்தில் நாம் எண்ணி பார்க்கிற ஒரு கிறிஸ்துவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நிக்கோதேமு ஆரம்பத்தில் கூட்டத்திற்கே பயந்தார் கடவுள்கிட்ட வர்றதுக்கு. அதனால தான் இரவு நேரத்தில் அவன் வந்துதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன ஆச்சுனாக்கா, கடைசி நேரத்தில் ஆண்டவர் அண்டையில் வந்தது அவர் ஒரு துணிச்சல் உள்ள ஒரு ஆண்டவரின் பிள்ளையாய் மாற்றியது. இயேசுவுக்கே அவர் சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியது. ஒருவேளை இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய அந்த ஞானசான அனுபவத்திற்குள்ளே வந்திருக்கிற நம்ம, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்ம, இப்படி இயேசு அண்டையிலே வந்து இயேசுவுக்கு நேராக இருந்ததுனால் அவளுக்கு ஒரு மாற்றம் கிடைத்தது போல ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், அல்லது ஒவ்வொரு ஜெபங்களிலும் கலந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அனுபவம் நம்மளை ஆண்டவருக்காக செயல்படும்படியாய் மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்தின் அனுபவம் நம்மை ஆண்டவருக்காக செயல்படுவதற்காக நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை தூண்டுகிறது. ஆண்டவருக்காக எதனா செய்யணும்னு சொல்லி நம்ம அது சும்மா இருக்க விடாது. ஆண்டவருடைய பிரசனத்தில் வருகிற பொழுது, சரியா? நீங்கள் சொன்னீங்களே உபவாசம் இருந்தோம், ரொம்ப சந்தோஷம். அந்த உபவாசம் எதனா உங்களை செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் கர்த்தர் எதனா உங்களை செய்யறதுக்கா உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் சும்மா இருக்க முடியாது உங்களால். வீட்டில் போய் சும்மா உட்காந்துருக்க நம்மளை விடாது. ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஆர்வம் ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற நமக்கு அது வர வேண்டும். நிக்கோதேமுக்கு அது வந்துச்சு. அதனால தான் அவருடைய பயணம் இயேசுவோடு தொடர்கிறதை நான் பார்க்கிறேன். யோவான் நற்செய்தியில் அந்த அழகாக பதிவு செய்திருக்கிறார் பாருங்க. இரவில் தொடங்கினது வெளிச்சத்திற்கு வருகிறது. அவருடைய இரவு வாழ்வு இப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறது. வெளிச்சத்தோடு வந்து அடையாளப்படுத்தப்படுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றப்பட்டு இருக்கிறார், அப்படி சொல்லலாம். ஒருவேளை நாம கூட நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் கடவுளாய் இருக்கிறார் அல்லவா? நானே உலகத்திற்கு வெளிச்சமா இருக்குன்னு சொன்ன கடவுள் இல்லையா நம்முடைய கடவுள்? அப்ப அந்த வெளிச்சத்தின் பிரசரத்தில் வந்திருக்கிற நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பா அது இருக்கிறது என்பதை அது நமக்கு காட்டுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பரலோக அடையாளம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன பரலோக அடையாளம்? நமக்கு பரலோக அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆமாண்ணா இப்படி, இல்லைண்ணா இப்படி. என்ன அடையாளம்? இப்போ ஞானஸ்நானம் பெறாமல் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்படியும் ஒருத்தன் போனானே, அப்போ அவங்க அதை என்னாச்சு? நீ இந்த என்னுடைய கூட பரத்தில் இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? பரதீசில் இருப்பேன்னார் இல்லையா? அப்போ அது வேற ஐயர, இது வேற ஐயர. சொல்ல ரெண்டு விஷயம் நான் சொன்னேன்ல. ஞானஸ்நானத்துக்கு அடையாளமே ரெண்டு, அதை மறந்துடாதீங்க ஐயா. ஒன்று மனம் திரும்புதல், ரெண்டாவது இது ரெண்டு அவனுக்கு சிலுவையில் வந்துச்சா இல்லையா? இந்த ரெண்டு அனுபவம் வந்துட்டாலே அது ஞானஸ்நான திருமுழுக்கிற்கான ஒரு அடையாளம், பரலோகத்திற்கான ஒரு அடையாளம். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். இது ஏதோ ஒரு நாள் பெற்ற அனுபவம் இல்லை, அடையாளம் அல்ல. இந்த அடையாளம் ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் ரெனிவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெனிவல் பண்ணலாமா? ஒருவேளை இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நம்ம இன்னைக்கு, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திற்குள்ள நான் எப்படி இருக்கிறேன், அல்லது மனம் திரும்பிய வாழ்வில் நான் எப்படி இருக்கேன்? ஒருவேளை நான் இப்போ இது வரைக்கும் கொஞ்சமாக மனம் திரும்பி அப்படின்னு போயிட்டேன்னா, இப்போ திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நேராக வந்து கர்த்தருடைய சமூகத்தை முழங்கால் படிட்டு ஆண்டவத்தை நம்ம ஊற்றி செபிக்கலாம். கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே என்னை முழுசா ஒப்பு கொடுக்குற சாமி, எனக்கு மனம் திரும்புதலின் ஆவியினால நிரப்புங்கப்பா. இன்னைக்கு நான் ஒரு பெரிய மனம் திரும்புதலோடு இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே போகணும் சாமி, என்னை மாற்றி அனுப்புங்கன்னு ஒரு ஜெபத்தோடு இன்னைக்கு போகலாமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம், புதிய அனுபவத்தில் இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து வெளியே போகலாமா? அப்படி போனால் என்ன நடக்குன்னா, நம்ம ஆண்டவருக்காக செயல்படுகிற தேவ ஜனமாக இன்னைக்கு நம்ம வெளியே போவோம். அப்படி போகிறதுக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.